யாருக்கும் வேண்டாத மக்கள். மலையக தமிழர்களின் 200 ஆண்டு அவலம். இந்தியா இலங்கை இரண்டும் கைவிட்ட கதை. வாக்கு மட்டும் தேவை, வாழ்க்கை வேண்டாம். தோட்டத்து மக்களின் உண்மை. இந்தியாவும் இல்லை, இலங்கையும் இல்லை. நாங்கள் யார்? இந்த நாட்டுல ஒரு மக்கள் இருக்காங்க. இவங்க வேலை பண்ணினாங்க, உயிர் கொடுத்தாங்க. ஆனா ஒரு இடம் கூட சொந்தமா இல்லாம இது உங்களோட ஊர்னு சொல்ல முடியாத நிலை. இந்தியாவும் கைவிட்டுச்சு, இலங்கையும் கைவிட்டுச்சு. அப்போ கேள்வி ஒன்னே ஒன்னு, மலையக தமிழர்களுக்கு யார் பொறுப்பு? ஹிஸ்டரி. இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க? 1800களில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தேயிலை, ரப்பர், காஃபி தோட்டத்துக்காக தமிழ்நாட்டில் இருந்து வறுமைப்பட்ட மக்களை ஏமாற்றி கட்டாயமா கூட்டி வந்தாங்க. வேலை இருக்கு, சம்பளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வந்த பிறகு அடிமை வேலை, குடிசை வாழ்க்கை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை. இவங்க இங்க வந்தது தேர்வா இல்ல திணிப்பா? இதுக்கு யார் பொறுப்பு? குடியுரிமை பறிப்பு 1948. துரோகம் 1948. இலங்கை சுதந்திரம் பெற்ற நாள். ஆனா மலையக தமிழர்களுக்கு அது தண்டனை நாள். ஒரே இரவுல குடியுரிமை பறிப்பு, வாக்குரிமை பறிப்பு. நீங்க இந்த நாட்டுக்காரங்க இல்லன்னு முத்திரை. இந்த நாட்டுக்கு ரத்தம் விட்டு உழைத்த மக்கள் அடுத்த நாளே அந்நியராகிட்டாங்க. இந்தியா கைவிட்ட தாய்நாடா? இந்தியாவை நம்பினோம். நீங்க எங்களோட மக்கள்னு இந்தியா சொல்வாங்கன்னு நினைச்சோம். ஆனா நடந்தது என்ன? ஒப்பந்தங்கள், எண்ணிக்கைகள், அரசியல் கணக்கு. சிலரை மட்டும் இந்தியாவுக்கு அழைச்சாங்க. லட்சக்கணக்கான மக்களை இங்கேயே விட்டுட்டாங்க. இன்று கேள்வி, இந்தியா எங்களை தன் மக்கள்னு நினைக்குதா இல்ல தேர்தல் அரசியலா பார்த்துச்சா? இளைஞர்களின் நிலை. இன்றைய மலையக தமிழ் இளைஞன், நீங்க இந்தியரான்னா இல்ல, நீங்க இலங்கையரான்னா முழுமையா இல்ல. அப்போ நாங்கள் யார்? படிச்சா வேலை இல்ல, உழைச்சா முன்னேற்றம் இல்ல. ஒரே தோட்டம், ஒரே வறுமை, ஒரே ஏமாற்றம். தீர்வு, கேள்விகள். இப்போ தீர்வு என்ன? முழு குடியுரிமையோடு நில உரிமையா, இல்ல இந்தியா பொறுப்பு ஏற்று எங்களை அழைப்பதா? ஆனா ஒன்னு மட்டும் தெளிவாயிருக்கு, மலையக தமிழர்கள் இன்னும் அடிமையாய் இருக்க கூடாது. இது அரசியல் கோரிக்கை இல்ல, இது மனித உரிமை கேள்வி. இலங்கை அரசியல் வாக்கு நாடகம். இலங்கையில என்ன நடக்குது? ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குறுதி, மேடை பேச்சு, கூட்டணி. ஆனா தேர்தல் முடிஞ்சதும் நில உரிமை இல்லை, நிரந்தர வேலை இல்லை, நல்ல கல்வி இல்லை, அடிப்படை வசதி இல்லை. வாக்கு மட்டும் தேவை, வாழ்க்கை தேவையில்லையா? அரசியல்வாதிகளுக்கு நேரடி கேள்வி. இந்தியா, இலங்கை இரு நாடுகளுக்கும் ஒரு கேள்வி. இந்த மக்களோட உழைப்பை எடுத்தீங்க, ஆனா பொறுப்பை எடுக்கல. இன்னும் எத்தனை தலைமுறைகள் தோட்டத்துக்குள்ளேயே சிக்கியிருக்கணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை சேரும் வரை ஷேர் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, பேச வைங்க. ஏன்னா மௌனம்தான் எங்களை 200 வருஷம் அடிமையாக்கி வைச்சது. நான் பாலகிருஷ்ணன், மலையக தமிழர்களின் ஒரு குரல்.